அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா JSW சிமெண்ட் IPO பற்றி தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனி என்ன விதமான பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, இந்த IPO எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க, அலாட்மெண்ட் டேட், லிஸ்டிங் டேட், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, KPI எப்படி இருக்குது, ஸோ ஃபைனலாக கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம வந்துட்டு தமிழில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து செபி அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை வந்து செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நான் கலெக்ஷன் பண்ண டேட்டாவை இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் தமிழில் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நம்ம யூடியூப் சேனலுடைய கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கண்டென்ட் எல்லாமே ஒன் பை ஒன்னாக கோத்ரூ பண்ணுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஸோ நான் வந்து இந்த நாளாக ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கேன். அதாவது கம்மிங் இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ள 15/8/2025 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணும் அப்படின்ற பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் ரன் பண்ணிட்டு இருக்கேன். பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம வின் பண்ணுறோமா இல்லை லூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு JSW குரூப்பில் வந்து நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஒரு சிமெண்ட் செக்டாரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். ஸோ இவங்க JSW குரூப் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வந்து இவங்க வந்து இன்கார்பரேட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2006 வந்துட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு அதை வந்து என்னென்னா செல் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான பிஸ்னஸாக வந்து இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து அந்த சிமெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமர் இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் அந்த ப்ராப்ளம் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் எப்படி இன்னோவேஷன் பண்ணிவிட்டு அதில் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, அதில் எப்படி குவாலிட்டியாக வந்து மேக் பண்ணுறது. ஸோ இந்த விதமான இன்னோவேஷன் எல்லாமே இவங்க செக் பண்ணிவிட்டு அதுலேயும் இவங்க சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றதான் வந்துட்டு சொல்ல வராங்க. ஸோ இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்தியாவில் 7 பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதில் 1 வந்து இன்டகிரேட்டட் யூனிட்டும், 1 கிளிங்கர் யூனிட்டும், 5 வந்து கிரைண்டிங் யூனிட்ஸும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எந்தெந்த பிளேஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஒடிசாவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் நம்ம ஸ்டேட்டில் சேலம் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கம்பெனி வந்து நமக்கு வந்து பார்க்கும்போது March 31, 2025 ஸ்டேட்டஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் கெப்பாசிட்டி 20.60 MMTPA. MMTPAனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ மில்லியன் டன் பெர் ஆனம். ஓகேங்களா. அதாவது என்னன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை மில்லியன் டன்ஸ் ஓகேங்களா இவங்களால வந்துட்டு கிரைண்டிங் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 20.60 ரொம்ப ஹியூஜான இதனால குவான்டிட்டி அப்படி தான் நான் சொல்வேன். ஸோ கம்ப்ரைசிங் அந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 11 MMTPA இன் சவுத்தர்ன் ரீஜியன்லையும், 4.50 MMTPA வெஸ்டர்ன் ரீஜியன்லையும், 5.10 MMTPA இன் ஈஸ்டர்ன் ரீஜியன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் March 31, 2025 ஸ்டேட்டஸ் படி இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டீலர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க. அதில் 4653 டீலர்ஸும், சப்டீலர் அப்படின்னு பார்க்கும்போது 8844 சப்டீலரும், வேர்ஹவுஸ் ஓகேங்களா. அதாவது என்னென்னா ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கப்புறம் வேர்ஹவுஸில் எடுத்து போயிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி பிஓக்கு ஏற்ற மாதிரி செல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ 158 வேர்ஹவுஸும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரியான திங்ஸ் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுடைய பிஸ்னஸ் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ உங்களுடைய கெப்பாசிட்டி எங்கே லொக்கேஷனாக இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம வந்து IPO டேட்டா வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இந்த IPO டேட் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் 7ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த IPO ஓப்பன் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா பர் ஷேரில் இவங்க வந்துட்டு வராங்க. இஷ்யூ ப்ரைஸ் பேண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 139 ரூபா லோயர் பேண்டும், 147 ரூபாவில் வந்துட்டு ஹையர் பேண்டும் பர் ஷேருக்கு இவங்க வந்து வராங்க. ஸோ லாட் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 102 ஷேர்ஸ் ஓகேங்களா. ஒரு லாட் சைஸுக்கு 102 ஷேர்ஸும், ஃப்ரெஷ் கேபிட்டலாகவும் ஆஃபர் ஃபார் சேலாகவும் 2 விதமாகவும் சேல்ஸ் டைப்லையும் இவங்க வந்து வராங்க. ஸோ ஓவரால் இவங்களுடைய IPO சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ 3600 கோடிகள் வரைக்கும் அவங்க வந்து வராங்க. அந்த 3600 கோடியில் 1600 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூவாகவும் ஆஃபர் ஃபார் சேலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2000 கோடியும் வந்து வராங்க. ஸோ லிஸ்டிங் அட் BSE அண்ட் NSE ஸோ 2 கேட்டகரியிலுமே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க லிஸ்டிங் ஆகுறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம டேக்வே பார்த்தீங்கன்னா 3600 கோடி IPO அண்ட் ப்ரைஸ் பேண்டு அண்ட் லாட் சைஸ் என்ன இருக்குன்றதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போ ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ ஆகஸ்ட் 12ஆம் தேதி டென்டேட்டிவாக நம்ம பார்க்கும்போது
அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்னைக்கு பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னும்போது அந்த ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஆகஸ்ட் 13ஆம் தேதியும் டிமேட் நமக்கு ஷேர்ஸ் வந்து அலோகேட் ஆகலை அப்படின்னா ஆகஸ்ட் 13ஆம் தேதி அன்னைக்கு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ லிஸ்டிங் டேட் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் வீக்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதி தேர்ஸ்டே அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு மார்க்கெட்டில் நமக்கு என்ன ஆகும், லிஸ்ட் ஆகும். ஸோ யூபிஐ மேண்டேட் நிறைய வீடியோவில் நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறது, என்னைக்கு நீங்கள் தேர்ட் டே அன்னைக்கு ஒஸ்ட் கேஸ் அன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு என்னன்னா யூபிஐ மேண்டேட் பண்ணணும். மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா நானே 1 or 2 டைம்ஸ் இது வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓகேங்க, இப்போ நான் வந்து என்னன்னா என்னைக்கு ஐபிஓ வந்து அப்ளை பண்ணணும், என்னைக்கு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கேட்டகரியில் இருக்கேன். என்னால் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா 1 லாட்லேருந்து 13 லாட் வரைக்கும், அதாவது 1 லாட் அப்ளை பண்ணுறதுக்கு 14,994 ரூபா உங்களுக்கு வந்துட்டு தேவைப்படுது. ஸ்மால் ஹெச்என்ஐ கேட்டகரி 14 லாட்டும், ஸ்மால் பிக் ஹெச்என்ஐ கேட்டகரி 67 லாட் வரைக்கும் உங்களால் வந்துட்டு பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்டோடைய QEB கேட்டகரி 50%, ரீட்டைல் கேட்டகரி நல்ல வேலை நமக்கு 35% கொடுத்துருக்காங்க. ஒரு சில கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 15%, 10% வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப நம்ம காம்படிஷனாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 3600 கோடி, அதில் ஒரு 35% அப்படின்னும் போது கிட்டத்தட்ட ஒரு 1200 கோடி 1100 கோடி அந்தளவுக்கு இருக்கும். ஸோ நமக்கு ஒரு நல்ல ஒரு கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கும் நமக்கு வந்துட்டு. ஸோ என்ஐ கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15% கொடுத்துருக்காங்க. KPI அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி -6.90 இருக்குது. ஆக்சுவலாக இது ஏன் வந்து மைனஸில் வருது அப்படின்றத நெக்ஸ்ட் இன்னும் பார்ப்போம் நம்ம. ஸோ ROCE அப்படின்னு பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 7.05%, டெப்ட் பை ஈக்விட்டி டெட்டு உங்களுக்கு இருக்குது. பட் ஓகே, ஸோ 1 இருந்தால் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 0.98 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் ஓகேங்களா, ஸோ -4.85%. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜும் அந்தளவுக்கு இல்லை, -2.77%. எபிட்டா மார்ஜின் 13%. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 6 டைம்ஸில் வந்து இவங்க வந்துட்டு வராங்க. ஸோ KPI அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் இயர் அப்படின்னு அந்த உங்களோட KPI வந்து சரியாக பண்ணாதனால எல்லாமே மைனஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் KPI வந்து மைனஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது. ஸோ மார்ச் 2023, மார்ச் 2024, மார்ச் 2025 படி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்ன்னு பார்க்கும்போது லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ராஃபிட் கொடுத்துருந்தவங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர், அதாவது இந்த இயர் மார்ச் 2025 ரிசல்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா -163 கோடி அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, லாஸ் வந்து மேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன் வந்து ஒரு நெகட்டிவ் டைரக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த குரூப்போடைய ஒரு வேல்யூ பிராண்ட் இருக்கிறதுனால ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்றத என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் கடன்களும் பாருங்களேன். ஸோ டோட்டல் பாரோயிங்கும் பார்க்கும்போது 5400 கோடி, 5800 கோடி, 6166 கோடி. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுடைய KPIயுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மைனஸ் போஸ்டிங்னால பார்த்தோம்னா EPSோட வேல்யூ -1.33லேருந்து -1.20 கன்வெர்ட் ஆகுது ஆஃப்டர் IPOவுக்கு. PE ரேஷியோவும் மைனஸில் தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓகேங்க, நான் இந்த IPO வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் கெயினுக்காக தான் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி 4/8/2025 படி இன்வெஸ்டார் கெயின் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் வந்து நான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ IPOட லிஸ்டிங் கெயின் 12% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இன்னும் IPO ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் 1 or 2 days இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லி வந்து செக் பண்ணிவிட்டு என்றைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அன்றைக்கி செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், அப்ளிகேஷன் வந்து கொடுங்க. ஸோ நான் வந்து லிஸ்டிங் கெயினுக்காக மேபி மோர் தென் 10%லேயே வந்து இவங்க கீப் ஆன் போயிட்டு இருந்தாங்கன்னா தேர்ட் டே அன்னைக்கு நான் வந்து என்னன்னா கண்டிப்பாக அந்த IPO வந்துட்டு அப்ளை பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து என்ன ஸ்னாரியோக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம யூடியூப் சேனலுடைய கண்டென்ட்டை ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.